இனி நாங்கள் வந்து எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் தம்பி மகா இன்னொரு வந்துட்டா. என் தம்பி மருமக அந்த பக்கத்தில் இருக்கிறா. அவளும் குக்கிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளு. இப்போ நாங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறோம். அவளுடைய இந்த இது வந்து எங்கள் அத்தை பண்ண அவங்க வீடை வந்து எங்கள் அத்தை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என் தம்பி ஒய்ஃபு வந்து நாங்கள் வர்றோம்னு சொல்லி டெக்கரேட் பண்ணியிருக்கிறா. இது அவளுடைய பீகாக் ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கள் அத்தைக்கு வந்து அவங்க வீட்டில் அவங்க கார்டன் தான் அவங்களுக்கு வந்து ஃபேவரெட்டு, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால அந்த இதில் இருந்து இந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் இது பண்ணி பீகாக் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் அங்கே அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிப்போம். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து செய்ய போகிறது பாசிப்பருப்பும் மிக்சரும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நான் செஞ்சுட்டு அப்புறம் ஸ்வீட். எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து மிக்சருக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால மிக்சரு, முறுக்கு, அப்புறம் ஸ்வீட் வந்து அத்தை வந்து ரஸ்மலாய் கேட்டாங்க. அதனால நீங்கள் ரஸ்மலாய் செய்யலாம். சரி, அதை வந்து இப்போ அதுக்கு வந்து இப்போ பாசிப்பருப்பை எடுத்து நாங்கள் இப்போ வறுக்கிறது இதெல்லாம் ஆரம்பிக்க போகிறோம். நான் இங்கே வந்து ரஸ்மலாய்க்கு வந்து பனீர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? முறுக்குக்கு மாவு வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நான் இப்போ பனீர் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அடுத்து வந்து அம்மா முறுக்கு சுட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. முறுக்கு ஆல்மோஸ்ட் முடியுது. நல்லா 2 அடுப்பில் போட்டு எடுக்கிறோம்ல, அதனால முடிவு லாஸ்ட். அங்கே எவ்வளோ தூரம் மாவு காலி ஆகுதோ அதே மாதிரி முறுக்கும் காலி ஆகிட்டே போட போட. எல்லாம் இங்கே குட்டீஸ் எல்லாரும் இருக்காங்க. அதனால எல்லாம் டக்கு 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 டக்குன்னு காலி ஆகுது. இந்த முறுக்கு நாங்கள் வந்து 2 ரவுண்ட் 3 ரவுண்டு முடிச்சிருக்கோம். இவ்வளவுதான் முறுக்கு மீதி இருக்கு இப்போதைக்கு. அடுத்து மிக்சர் போட போகிறோம். நாங்கள் மிக்சரும் ரஸ்மலாயும். ஆமாம். ஸோ இப்போ ரஸ்மலாய்க்கு கடைஞ்சி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த சைஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். அப்படின்னா தான் நிறைய இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த சைஸே நிறைய இதே நிறையா தான் இருக்கும். ஸோ இங்கே மிக்சருக்கு வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, அம்மா வந்து வாழைக்காய் சிப்ஸு, அப்புறம் கடலை, முந்திரி பருப்பு வறுக்கிறது, இந்த இதெல்லாம் முதல்ல முடிச்சுட்டு அம்மா வந்து இப்போது காரா பூந்தி போட்டுட்ருக்காங்க. காரா பூந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மா. ஸோ அதனால் எப்படிமா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? சொல்லுங்கள். ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, 3 ஐட்டம்னு ஆரம்பித்தோம். இப்போ வந்து போய்கிட்டே இருக்குது. கணக்கில் அழகா சொல்லிக்கூட. ஆமாம், மசால் கடலை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எத்தனை ஐட்டம்ன்றதை நாங்கள் இருந்ததுன்னா காட்டிடுறோம். ஓகே, முடிஞ்சிருச்சா மிக்சரு? முடிய போதும். ஆல்மோஸ்ட் 2 ஈடு புழிஞ்சாலே முடியும். இப்போ காரா பூந்தியும் இந்த இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ ஓமப்பொடி போட போறீங்களா? என் தம்பி மருமா வந்து மசால் கடலை கேட்டிருக்கிறான். உங்க தம்பி மகனுக்கு, அந்த பிள்ளைக்கு இல்ல, பாவம் அருணுக்கு. ஆமா, அதனால அப்படியே எல்லாத்தையும் அதான் சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரா ஏறிக்கிட்டே போகுது. ஆமா, உங்க தம்பி என்ன கேட்டிருக்காரு சொல்லுங்க? பூந்தி கேட்டிருக்காரு. மிக்சர் அங்கே முடிஞ்சிடுச்சு. அம்மா சாப்பிட போயிட்டாங்க. நான் இங்கே ரஸ்மலாய்க்கு பாலை காய்ச்ச வச்சுருக்கேன். போட்டுருடா, நீ போட்டுரு. வந்து போதும். குங்குமப்பூ போட்டாச்சு. இப்போ நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் போட போகிறேன். போட்டுருடா. சுகர் போடணும். ஸோ இன்றைக்கி வெரி ஸ்பெஷல். நாங்கள் போதும் எல்லாத்தையும் ஓமப்பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தாரிணி வந்து எங்களுடைய ஃபேன், எங்கள் சிவகாசி சமையலுடைய ஃபேன். அதனால் அவளுடைய ஆசைக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ரெடி ஆகிட்டு
இப்போ அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து சந்தியா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இந்த ரபடியை கிண்டிக்கிட்டு இருக்காவா. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ரெடியாக ஒரு இதில் போட்டுற போகிறோம் நாங்கள். ரபடி ரெடி ஆகிடுச்சா? ஆமாம்மா, தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான். கேசர் போட்டாச்சுக்கா. கொஞ்சம் அதை நாவட்டுங்க. காலையில் ஷெட்யூல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதெல்லாம் போட்டிருந்தோமோ அதெல்லாம் முடிஞ்சு. மத்தியானம் ஒரு ரெஸ்ட், ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ மசால் கடலை கொஞ்சமாக போட்டு தச்சுன்னு சொல்லி கேட்டேன். அதுவுமே முடிஞ்சிட்டு இவ்வளோதான். எங்கள் அத்தை வீட்டு பக்கத்தில் மயில் அழகாக நிற்கிது. ரொம்ப நேரமாக கத்திட்டு இருந்தது. இப்போ தான் இங்கனுக்குள்ளே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். ஆ சூப்பர். ஹாய் ஹாய் ஹாய். இது எங்கள் அத்தை வீட்டு கார்டன். மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால இதை வீடியோ எடுக்க கொஞ்சம் மறந்துட்டேன். பட் வெளிச்சம் இருக்கும்போதே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வந்திருக்கேன். மயில் சத்தம் கேட்குது. இந்த தண்ணிக்குள்ளே தாமரை மொட்டு இருக்குது, 1 2 இருக்குது. எங்கள் அத்தைக்கு கார்டனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் அவங்களோட கார்டன். இந்த இடத்துல தான் நிறைய கேக்டஸ் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே திருப்தியாக இருக்குது. ஸோ நாங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். முறுக்கு, மிக்சரு, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம், ரஸ்மலாய். இது மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது. அது போக எக்ஸ்ட்ராவாக ரெடி ஆகிருக்கு. அதெல்லாம் நாங்கள் காட்டுறோம். நாங்கள் இதுதான் எங்கள் மாமா. எங்கள் மாமா வந்து சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. தம்பிகளாக பூண்டி அவனுக்கு வந்து கம்மியாக செஞ்சிட்டோமேன்னு கவலையாக இருக்கு. அவ்வளோதான் செய்ய முடிஞ்சுது. அப்புறம் வந்து எங்கள் மாமா பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து மசால் கடலை. அதுவுமே கம்மியாக தான் செஞ்சுருக்கு. அது அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால அவனுக்காக அது போக இன்னும் ரஸ்மலாய் வந்து சில்லிங், இன்னுமே சில்லிங்கில் இருக்குது. அதனால நாங்கள் இன்னும் யாரும் சாப்பிட்டு பார்க்கல. வெயிட்டிங், எல்லோரும் சாப்பிட்டு பார்க்குறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். ஓகே. இது போக முறுக்கு தான் கொஞ்சம் அடிமுடிமாக ஃபாஸ்ட்டாக காலியாச்சு எங்கள் வீட்டில் இன்னைக்கு. ஸோ அம்மா எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? மாமா என்னெல்லாம் சொன்னாங்க சாப்பிட்டுட்டு? இல்லை, மாமா பூந்தி சாப்பிட்டாங்க. ஆமாம், பூந்தி சாப்பிட்டாங்க. ஆமாம், ரஸ்மலாய் மட்டும்தான் என்ன சாப்பிடல மாமா. கொஞ்சோண்டு செஞ்சுருக்கோம். ரஸ்மலாய் இன்னும் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து மிக்சரு முறுக்கெல்லாம் வந்து மாமாவுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் ஏற்கனவே செஞ்சு கண்டிப்பாங்க. அதனால அதுக்கு அவன் வீட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு செஞ்சது, அம்மா வீட்டில் இருக்கும்போது செஞ்சுருக்கேன். இன்னைக்கு அப்பா இருக்கும்போது செஞ்சுருக்கோம். அவன் வீட்டுக்கு வந்து நான் செஞ்சது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அவங்களோட ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பி. இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து எண்டிங் இது வந்து நாங்கள் பீட்சா அங்கே ஊறிட்டு இருக்கு. சின்ன பசங்க இருக்காங்கன்றதுனால பீட்சா ரெடி ஆகிட்டு இருக்கு. சரி, அது வந்து தீபாவளி செலிப்ரேஷனில் காட்ட வேண்டாமே அப்படின்னு கார்டன் எடுத்திருக்கேன். அதுவும் அவங்க பார்த்துருக்காங்க. அது கார்டன் தான் என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம். அவளுக்கு ரொம்ப அதை பிடிக்கும். ரொம்ப வந்து கலா ரசனையோட எல்லாம் செய்வாங்க. ஒரு ட்ராயிங் வரைகிறதாலும் சரி, வீடு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதாலும் சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாக செய்வாங்க. நமக்கு வந்து 10 ரூபா சமாச்சாரம் நம்ம கடையில் பார்த்து சும்மா வந்திருப்போம். அதை வாங்கிட்டு வந்து அழகாக மாட்டிட்டு இருப்பாங்க. நமக்கு அதுக்கு வாங்கலையே அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து எவ்வளோ தூரம் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி பலகாரம் செய்யுங்க. என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.